எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறது, நம்ம பிஸ்னஸ் எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகிறது. மதுரைக்குள்ளே இருந்தது இப்போ தமிழ்நாடு லெவலில் இருந்து இப்போ மால்தீவ்ஸ் வரையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து செடாய் தான். ஒரு 2 கோடி ரூபா பிஸ்னஸ் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரு 3 கோடி ரூபா பிஸ்னஸ் கிடச்சிருக்கு. எங்கள் பிராண்ட் நேம் வந்து ஈவெண்ட்ஸ் ஆஃப் கட்டணம் மிட்டாய். நம்ம எந்த வழியாக போகணும், என்ன பண்ணணுன்றது டேரக்ட் இதில் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் என்னையும் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வேல்யூபிளான பர்சனை வந்து நம்ம ஈஸியாக பார்க்க முடியாது. அவங்கள ஈஸியாக நம்ம ரீச் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க செடாய் அமைச்சு கொடுக்குறாங்க. இதை எல்லா ஆண்டர்பிரனர் வந்து நீங்கள் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறணும். நம்மளோட பிஸ்னஸ் வந்து எல்லா இடத்துல கொட்டி கிடக்கு, ஆனால் நம்மளும் அந்த இடத்துல ரீச் ஆக முடியல. இந்த வீக் மட்டும் செடாய் மதுரை ரீஜனில் இருந்து மட்டும் நான் ஒரு 4 lakhs பிஸ்னஸ் எடுத்திருக்கேன். ஈச் ஒன் ஹேஸ் தேர் ஓன் டெக்னிக்ஸ் இல்லையா, அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். கோயமுத்தூரினுடைய தொழில் வளர்ச்சிக்கு உள்ளே போய் பார்த்தா இப்படிப்பட்ட அமைப்புகளினுடைய பங்களிப்பு தான் மற்ற எல்லா அரசியல் இயக்கங்கள் அரசு நிறுவனங்களின் பங்களிப்பை விட அதிகம். பணத்தை தேடி அல்லது புகழை தேடி எவ்வளவு தூரம் நாம் பயணப்பட்டாலும் அதற்கு ஒரு நிறைவே கிடையாது, ஒரு எண்டே கிடையாது. நிறைவு என்பது இது ஒரு எட் அனதர் ரெஃபரல் பிஸ்னஸ் போகிறோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. நான் ரெஃபரல் கொடுக்கறதுக்காக நான் இங்கே வரணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஒரு முழுமையான ஆண்டர்பிரனராக மாற்றுறதுக்கு தான் இந்த செடாய் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது, ரெஃபரல் மட்டும் கொடுக்கறதுக்காக கிடையாது. ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி நம்ம பிஸ்னஸில் இல்லை அப்படின்னா பெருசாக வளர முடியாது. ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில் கொட்டி கிடக்கு. To welcome you to Sedai's 100th week of success celebration. செடாயில் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இல்லாமல் பர்சனல் பிராண்டிங் டெவலப்மெண்ட்டு அது நிறையா பண்ணி கொடுத்தாங்க. ரெண்டாவது எனக்கு மைக் பிடிக்கிறதே கொஞ்சம் முன்னாடி ஆரம்பத்தில் ஃபியராக இருக்கும். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த மூமெண்ட்லாம் கொஞ்சம் நிறையா மாறுறதுக்கு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாங்க செடாய். இப்போ எனக்கு செடாய் வந்து ஒரு 2 லட்ச ரூபா பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருச்சு. நான் ஒரு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா பிஸ்னஸ் நம்ம மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். எனக்கும் என் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம்னா நம்ம செடாய் தான். ஸோ இந்த இடத்துல எனக்கு கிடைச்சது என்னென்னா ஒரு பெரிய விசிபிலிட்டி தான். ஸோ ஒரு படத்துக்கு எப்படி ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லா மெம்பர்ஸையும் தனித்தனியாக ஒரு ஹீரோவாக ஆக்கி ஸோ அவங்களோட பிராண்டை வந்துட்டு பெரிய லெவலில் கொண்டு வந்து நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து எனக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த செடாய். மெயினாக நான் செடாய்க்கு வந்தது வந்து எல்லாத்துக்கும் தெரிய வரணுன்ட்டு. நான் எதுக்காண்டி வந்தோன்னா அந்த ரீசன் கரெக்டாக செடாய் நிறைவேற்றிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே செடாய் வந்தனால என் கடை இங்கே இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கு. 1 இயருக்கு முன்னாடி தான் இங்கே வந்தேன், செடாய் வந்தேன். எனக்கு பிஸ்னஸ்னால் என்னென்னா இப்போ ஒவ்வொருடைய பிஸ்னஸ் என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் கற்றுக்கிற ஒரு வாய்ப்பு இந்த செடாயில் இருக்குது. கண்டிப்பாக பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறது, நம்ம பிஸ்னஸ் எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீக்லி இங்கே வர மீட்டிங்கில் இருந்து எங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி எங்கள் கம்பெனி டெவலப் பண்ணி நாங்களும் கொண்டு போயிட்டுருக்கோம். நான் செடாயில் சேர்ந்து இப்போ தான் ஜஸ்ட் 2 weeks ஆகுது. எனக்கு விசிபிலிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் சின்ன வட்டத்தில் இருந்து இப்போ எனக்கு நிறைய பேர் எனக்கு தெரிய வந்திருக்கீங்க. இது கண்டிப்பாக எனக்கு க்ரோத் கொடுக்கும்னு நம்புகிறேன். செடாய் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த 50 மெம்பர்ஸு என்னென்ன பாலிசி பண்ணுறீங்க, என்ன மெத்தட்ஸில் நீங்கள் போகிறீங்க, இதில் எது சக்ஸஸ் மெத்தட்னு எல்லாத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணி அதை என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் யாரும் சொல்லித்தர்றதில்ல. பிஸ்னஸை லேர்ன் பண்ணுறது, பிஸ்னஸ் லேர்னிங் பண்ணிகிட்டே இருக்கலாம், எப்போ வேணால் லேர்ன் பண்ணலாம். இது செடாய் மூலமாக நீங்கள் உங்களுக்கு என்ன பாலிசி முடியும், என்ன மெத்தட் தெரியும், அது உங்கள் பிஸ்னஸ் அப்ளை பண்ணக்கூடிய சான்ஸ் செடாய் மூலம் தான் கிடைக்குது. என்னுடைய பிஸ்னஸ் வந்து மதுரைக்குள்ளே இருந்தது இப்போ தமிழ்நாடு லெவலில் இருந்து இப்போ மால்தீவ்ஸ் வரையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து செடாய் தான். இப்போ வந்து ஒரு 4 crores வரையும் வந்து எடுத்திருக்கேன் நான். இது வந்து செடாய் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிங்கன்னா நிறையா கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. ப்ளஸ் கான்ஃபிடென்ட் மட்டும் கிடையாது, பிஸ்னஸ் நிறையா பிஸ்னஸ் கிடச்சி என்னோட மெம்பர்ஸ் சரி ரியா சார் சொல்லி நிறையா ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்னோட பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. செடாய் மட்டும் வேறு லெவலுக்கு இருக்குது. இன்னொன்று அதுக்கடுத்து இங்கே வந்த பிறகு விசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அது நான் நல்லா உணர்ந்திருக்கேன். எனக்கு ஒரு பிஸ்னஸும் கிடச்சிருக்கு. அது போக இண்டிவிஜுவல் கேர். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சார் எந்த மெம்பர் உள்ளே வந்தாலும் அவருக்கு பிஸ்னஸ் கிடைக்குதா, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத பார்த்து தனிப்பட்ட கேர் எடுத்து ஒரு ஸ்விம் பண்ணணும்னா அதை எப்படி ஸ்விம் பண்ணணும்னு சொல்லி கரையேற்றி வர்றது ரியா சாரோட வேலை. இது நான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஃபாரத்தில். இந்த செடாயில் என்னோடய ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபா பிஸ்னஸ் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரு 3 கோடி ரூபா பிஸ்னஸ் கிடச்சிருக்கு.
இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ அடுத்த மாதம் ஒரு 2 கோடி ரூபா பண்ணலாம், அடுத்த மாதம் ஒரு 5 கோடி ரூபா பண்ணலாம், நம்ம எல்லாமே சொல்லுவோம். ஆனால் செய்ய வைக்கிறது இந்த செடாய். மாதவன் வேலாயுதம் ஃப்ரம் ஸ்கை பிளான் அண்ட் ஹாலிடேஸ். சரி சார், ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஒரு 100 அடிச்சு கொடுத்து உங்கள் பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து ஒரு 100 அடிச்சிட்டாரு சார். ஃபஸ்ட்டு மீட்டில் இருந்திருக்கேன்னா நான் 100வது மீட்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். என்னோட பேர் வந்து மணிமாலா பாபு. நான் வந்து ப்ளஷ் அண்ட் க்ளோ பார்லர் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். மேலும் வந்து டெவலப் ஆகணும்னு ஆசைப்பட்றோம். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. தேங்க்யூ. மைசெல்ஃப் அஃப்ரின். எங்கள் பிராண்ட் நேம் வந்து ஈவெண்ட்ஸ் ஆஃப் கடலை மிட்டாய். எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இனோவேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 3D அனிமேஷன், ஷார்ட் ஃபிலிமு, ஸ்கிரிப்டடு அந்த மாதிரி எல்லா செக்டர்லேயுமே பண்ணிகிட்ருக்கோம். பிராண்டிங்க்காக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. என் பேர் சுரேஷ் கண்ணன். நான் எம்கார்ஸ்னு சொல்லி இனோவா டீலர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுபோல் இனோவாவில் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இனோவா கிறிஸ்டா மட்டும் தேவைப்படுறவங்க பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணி. தேங்க்யூ சார். ஸோ செடாய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டேரக்டர் அவங்க. நம்ம எந்த வழியாக போகணும், என்ன பண்ணணுன்றது டேரக்ட் பண்ணுறதுல அவங்க ஸ்பெஷலிஸ்ட் என்னையும் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ செடாய். செடாய் வந்து நாங்கள் ஒரு 6 months தான் ஆச்சு ஜாயின் பண்ணி. இது வரைக்கும் ஒரு 3 lakhs வரைக்கும், மோர் தென் 3 lakhs பிஸ்னஸ் எடுத்திருக்கோம். சார், நம்ம செடாய் மூலிமா நிறையா ஆர்டர்ஸ்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி உங்களை ஆதரவு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த செகண்ட் யூனிட்டாக நாங்கள் சொர்க்காவாசல்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களோட ஆதரவு ஃபுல்லாக ரொம்ப எதிர்பார்க்குறோம். நன்றி. நான் செடாய்க்கு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டிங். ஸோ ரியா சார் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளே வந்து பிராண்ட் பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேர் பிராண்டிங் பற்றி பேசியிருப்பாங்க. அந்த பிராண்டிங்கு உதாரணமாக சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ துபாய் அப்படின்னு பாருங்களேன், ஐயில் முடியுது, ஒரு மாசான ஒரு கண்ட்ரி. அதே மாதிரி மும்பை ஐயில் முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, செடாய் அதே மாதிரி தான். ஐயில் முடியக்கூடிய எல்லா வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் சோனை என்னையும் பார்த்துக்க, என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். நான் செடாயில் வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். 3 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்னுடைய பிஸ்னஸ் வந்து மதுரை சர்க்கிளில் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். என்னை என்டர்லி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா ப்ராஜெக்ட்னு சொல்லி 3 years நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஈஸியாக எனக்கு செடாய் மூலியமாக வந்து அது எனக்கு ஈஸியாக கிடச்சி. இங்கே வந்து மால்டீவ்ஸ்க்கு வந்து நான் வந்து அவருக்கு டோர் எல்லாமே நான் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால் செடாய் மூலியமாக வந்து ஒரு வேல்யூபிளான பர்சனை வந்து நம்ம ஈஸியாக பார்க்க முடியாது. அவங்கள ஈஸியாக நம்ம ரீச் பண்ணி பார்க்குறக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க செடாய் அமைச்சு கொடுக்குறாங்க. இதை எல்லா ஆண்டர்ப்ரனர் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறணும். நீங்களும் வளரலாம், செடாயும் வளரும். அந்த செடாய் எங்களுக்கு என்ன பெருசாக பண்ணதுச்சு அப்படின்னா, ஸோ நாங்கள் எல்லாருடைய பிராண்டை டெவலப் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டிங் பண்ணுறோம். செடாயை வந்து என்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டிங், பிராண்டிங் எல்லாமே பண்ணுச்சு. ஸோ அது மூலம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 பிஸ்னஸோட என்கொயரிஸ் எடுத்திருக்கேன். 2 monthsலேயே ஆல்மோஸ்ட் வந்து 10 பிஸ்னஸ் வந்து என்கொயரிஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸை வந்து சோஷியல் மீடியாவில் எப்படி பிராண்டிங் பண்ணுறது, அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, எப்படிலாம் பண்ணுங்கிற எல்லா கைடன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இட்ஸ் லைக் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி கொடுக்குறத வந்து உங்களுக்கு செடாய் ஃபோரமே சொல்லிக் கொடுக்குது. ஸோ அதன் மூலம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் செடாய்க்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, நம்மளோட பிஸ்னஸ் வந்து எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்கு. ஆனால் நம்மளும் அந்த இடத்துல ரீச் ஆக முடியல. இங்கே ரீச் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா செடாய். அது எப்படி இப்போ தெரிஞ்சுன்னா, நம்ம பிஸ்னஸில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோமோ அது லேசாக மாற்றிட்டோம்னாலே நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஒரு 3வது ஃப்ளோரில் ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு நான் வந்து ஓரளவுக்கு சூப்பராக நம்ம ஒரு எந்த ஒரு பெரிய ஈவெண்ட் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ட்ராஃபி இருக்கும். அதுக்கு காரணம் செடாய் மட்டும்தான். முதல்ல வந்து பிஸ்னஸ் என்னுடைய போக்கில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்த பிறகு தான் பார்த்துட்டிங்கன்னா, பிஸ்னஸ் சிஸ்டம்னா என்ன, பிஸ்னஸ் ப்ரோட்டோக்கால்னா என்ன, விசிபிலிட்டினா என்ன, பிஸ்னஸில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ரியா சார் மூலமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். அந்த 40 பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட 400 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. அதோடைய சக்ஸஸ் வேறு லெவலில் எங்களுக்கு இருக்குது. 20 lakhs ஆஃப் பிஸ்னஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 lakhs பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன். 15 years வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 years வந்து நான் செல்ஃப் பிராண்டிங்காக இருக்கட்டும்,
விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி கிடச்சிருக்கு சடாய் வந்ததுக்கப்புறம். ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட பிஸ்னஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் தென் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட காண்டாக்ட்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்துட்டு ஆஃப்டர் சடாயில் வந்துட்டு என்னோட பிஸ்னஸ் வந்துட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாகவே என்னோட பிஸ்னஸ் ரீச் ஆயிருக்கு. கர்நாடகா பெல்காமில் போய் எங்களோட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சென்னையில் ஐடிசி, லீலா பேலஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் இங்கே வந்துட்டு மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா அவங்க ஃபேமிலி வெட்டிங்கை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் தான் இங்கே ஹோஸ்ட் பண்ணி கொடுத்தோம். இந்த சடாயிலேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். அதுக்கு நிறைய விஷயங்கள் உதாரணங்கள் இருக்குது. லைக் எம் மோட்டார்ஸ் மன்சூர் சார்கிட்ட வந்துட்டு அவரெல்லாம் டேரெக்டாக பார்க்க முடியாது. பட் இந்த சடாயிலிருந்து ஸோ அவர் கூட ஒரு 5 ஹவர்ஸ் வந்துட்டு அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய டைம்லாம் இங்கே கிடச்சது எனக்கு. இந்த வீக் மட்டும் சடாய் மதுரை ரீஜனில் இருந்து மட்டும் நான் ஒரு 4 lakhs பிஸ்னஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சடாயோட ஸ்ட்ரென்த்தோட நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம். ராம்நாட் அண்ட் திருநெல்வேலியில் எங்களோட பிரான்ச்சஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு 1 month or 2 monthsல நாங்கள் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். நான் ஃபஸ்ட்டு 2019 என்னோட பிஸ்னஸ் ஃபோக்கஸ் குயின் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் ஒன்று தான் யோசிச்சேன், நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ எனக்கு யூனிவர்ஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணது தான் டாக்டர் ரியாஸ் சார் வந்து. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர்னா எப்படி இருக்கணும், ஒரு பிராண்டிங்னா என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் என்னோட மென்டர் மை பிரதர் அண்ட் சார்ட்டன் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி எங்கள் ஃபோக்கஸ் குயின் வந்து மோர் தென் 1500 வெட்டிங்ஸ் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்துட்டு எனக்கு பர்சனல் பிராண்டிங் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இங்கே சொல்லி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து பர்சனல் பிராண்டிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. பிகாஸ் எல்லாருமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம், எல்லாருமே இன்ஸ்டா வச்சுருக்கோம். அவ்வளோ ரீச் ஆகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு சேனல் மூலமாக நம்ம போகிறப்ப வந்துட்டு இட் வில் பி 10 times better for us. இங்கே வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்துட்டு ஒரு பர்சன் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸை நம்ம போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கள மீட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் வராங்க, அவங்களோட ஐடியாஸ் வந்துட்டு ஒவ்வொரு பிஸ்னஸ் டெக்னிக்ஸும் ஈச் ஒன் ஹேஸ் தேர் ஓன் டெக்னிக்ஸ் இல்லையா? அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னமும் லேர்ன் பண்ணுவேன். சடாயில் லாஸ்ட் 3 yearsஸாக நான் இருக்கதே என்னோட சக்ஸஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 yearsல 3.5 கிட்ட க்ரோஸ் கிட்ட வந்து நான் பிஸ்னஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் 1.7 க்ரோஸ் கிட்ட வந்து பிஸ்னஸ் நான் மெம்பர்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் சடாயை வந்து சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க, என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கோ, அது மட்டும் தான் எப்பவுமே சொல்லும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குட்வில்லோட நேம் இருக்குது, சடாயின்ற பேர், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட எலைட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, எலைட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட கான்டாக்ட்ஸ் வேணுமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கிராஸ் ரீஜனில் உள்ள கனெக்ட்ஸ் யாரை கேட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி செடாயை யாரெல்லாம் நல்ல விதமாக யூஸ் பண்ணுறாங்களோ கண்டிப்பான முறையில் சக்ஸஸ் அவங்களுக்கு தான். செடாயை யூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. கம்மியாக யூஸ் பண்ணால் கம்மியாக சம்பாதிக்கலாம், அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கலாம். த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து லட்சத்துலேயும் கோடியிலையும் சம்பாதிக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை தான். இந்த ஸ்மார்ட் ஒர்க்குன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கலாம். ஸோ இதில் தான் வந்து என்னோடய மென்டரை நான் ஞாபகப்படுத்துவேன். என்னோடய மென்டர் எப்போவுமே வந்து என்னை சொல்லி வளர்த்தாரு, பிக் தாட் பிக் மணி, ஸ்மால் தாட் ஸ்மால் மணின்ட்டு. ஸோ கடந்த ஒரு 10 வருஷமாக நான் வந்து சாதித்ததை கடந்த 2 வருஷமாகவே சாதித்தேன். அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக தேங்க் பண்ண வேண்டியது என்னோடய மென்டர், அது வேறு யாரும் இல்லை, டாக்டர் ரியாஸ் சேர்மன் ஆஃப் சிடாய். இன்றைக்கி ஒரு நவீன வடிவமாக கொடுக்குறதா நிஷாபிடா. 75 வருஷமாக இருந்துச்சு இந்த கடை. ஆனால் கடந்த 2-3 வருஷமாக மதுரையே திரும்பி பார்க்குற மாதிரி எங்களுடைய பிஸ்னஸ் வளர்ந்துருக்கு. இந்த 2-3 வருஷத்துக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் செடாய். மனித உலகம் போது எப்படின்னா மேக்ஸிமம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எல்லாமே மூவ் பண்ணுறோம். அந்த விதத்தில் செடாயோட மெயின் பிரின்சிபல் என்ன அப்படின்னா பர்சனல் பிராண்டிங். அந்த செல்ஃப் பிராண்டிங் தான் செடாயோட மெயின் இம்பார்ட்டன்ட்டு. Now I request our special guest Mr. S. Venkatesan, member of Lok Sabha, Madurai constituency and writer, to deliver the special guest address to our proud SEDAI members. மதுரையில் தொழில் முனைவோர்களுக்கான இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கி அதை முன்னெடுத்து செல்வது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற, நம்பிக்கை அளிக்கிற விஷயங்கள். இதை போன்று பொறுப்பான வேலைகளை செய்கிறதுக்கு தான் ஆள் ரொம்ப கம்மி, குறைவு. சார் கண்டிப்பாக நான் வரேன், 100வது வாரம் செடாய்க்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அது தொழில் சார்ந்து அப்படி ஒரு உரையாடுவதற்கான ஒரு களம், ஒரு ஸ்பேஸ் வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சிக்கே அடித்தளமானது. கோயம்புத்தூரினுடைய தொழில் வளர்ச்சிக்கு உள்ளே போய் பார்த்தா இப்படிப்பட்ட அமைப்புகளினுடைய பங்களிப்பு தான் மற்ற எல்லா அரசியல் இயக்கங்கள், அரசு நிறுவனங்களின் பங்களிப்பை விட அதிகம். எனவே தான் இது போன்ற நிகழ்ச்சிகள், பெரும்பாலும் வேறு பல நிகழ்ச்சிகளுக்கு நான்லாம் வந்து
போவதை வந்து பெரும்பாலும் தவிர்த்து விடுவேன். ஆனால் இது போன்ற அமைப்புகள் வந்து மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு தொழில் சார்ந்து ஒரு 360 டிகிரியில் அது சார்ந்து ஆலோசனையை சொல்வதற்கும் வழிகாட்டுவதற்கும் உரையாடுவதற்கும் கொண்டு செல்வதற்கான ஒரு அமைப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். தொடர்ந்து இன்னும் வலிமையாக நீங்கள் செயல்பட வேண்டும். மதுரைக்குமான பங்களிப்பை செடாய் மூலமாக எப்படி உங்களது வாழ்க்கை உங்களது தொழிலுக்கு செய்வதைப் போல மதுரை சார்ந்த பொது விஷயங்களுக்கும் செடாய் போன்ற அமைப்பினுடைய பங்களிப்பு என்பது வேண்டும் என்பது மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். செடாயும் ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து உங்களுக்கும் உங்களுடைய அடையாளத்துடனும் மதுரைக்குமான பங்களிப்பை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே வந்து அன்போடு கேட்டுக்கொண்டு, வாழ்க்கையில் வந்து பணத்தை தேடி அல்லது புகழை தேடி எவ்வளவு தூரம் நாம் பயணப்பட்டாலும் அதற்கு ஒரு நிறைவே கிடையாது, ஒரு எண்டே கிடையாது. நிறைவு என்பது நம் மனநிலை சார்ந்தது. அவர் வேறு வார்த்தையில் சொன்னார். எனவே அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் நமக்குள் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சடாயினுடைய இந்த கூட்டு முயற்சி தொடர்ந்து உரையாடலுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். உங்களோட சப்போர்ட்டோட மட்டும்தான் இந்த 100th வீக் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு எவ்ரி ஒன். இன்னும் சவுண்டு பத்தலை. ரைட், கிரேட். ஸோ 100வது வாரம் அப்படி இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வை வி ஆர் செலிப்ரேட்டிங் தி சக்ஸஸ். இன்னும் பெருசாக போகணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த சக்ஸஸை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா? ஏன் சார் செடாய் நம்ம வந்து இந்த நிறைய பேர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னுமே அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்ன அப்படின்னா, இது ஒரு yet another ரெஃபரல் பிஸ்னஸ் போகிறோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. நான் ரெஃபரல் கொடுக்கறதுக்காக நான் இங்கே வரணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. இது ரெஃபரல் ஃபோரம் கிடையாது. சார், ரெஃபரல் அப்படின்றத பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நிறையா பேசலாம். பட் அதையும் தாண்டி இந்த ரெஃபரலையும் தாண்டி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். ஹாலிஸ்டிக் பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். ஒரு முழுமையான ஆண்டர்பிரனராக மாற்றுறதுக்கு தான் இந்த செடாய் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. ரெஃபரல் மட்டும் கொடுக்கறதுக்காக கிடையாது. ரெஃபரல்ன்றது ஒரு பார்ட். நிறைய பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்குது. இது ஒரு ரெஃபரல், எட்டானது ஒரு ரெஃபரல் ஃபோரம். எத்தனை பேர் இன்றைக்கி நீங்கள் அழகாக நீங்கள் சொன்னீங்க, விசிபிலிட்டி, பிராண்டிங், சூப்பர், எல்லாருமே சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணீங்க. எத்தனை பேர் நான் அக்செப்ட் பண்ணுறீங்க? எனக்கு பிஸ்னஸ் மட்டும் இல்லை சார், என்னோட வாழ்க்கை மாறி இருக்கு. இங்கே எத்தனை பேர் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, பிலீவ் பண்ணுறீங்க? என்னோட பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்த லெவலுக்கு நான் நினச்சதோட எத்தனை பேர் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க அதை? ஸோ 360 டிகிரியில் டெவலப் பண்ணக்கூடிய ஃபோரம் தான் இந்த செடாய். சின்ன விஷயம் தான். ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி நம்ம பிஸ்னஸில் இல்லை அப்படின்னா பெருசாக வளர முடியாது. அப்படி தானே? அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா? சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் தி சக்ஸஸ் அப்படிம்பாங்க. சின்ன ஒரு கதை மட்டும் சொல்கிறேன். சின்ன கதை இல்லை, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஷூ கம்பெனியில், ஒரு ஷூ ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு 2 சேல்ஸ் மேனேஜர் பேசிக்கிறாங்க. நம்ம சேல்ஸ் பிச் பண்ண போகிறோம் மார்க்கெட்டில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு சேல்ஸ் மேனேஜர்ஸ் 2 பேர் போகிறாங்க, பிச் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஒரு டெரிட்டரி போய் அவர் பிச் பண்ணுறாரு, இன்னொரு டெரிட்டரியில் இன்னொருத்தர் பிச் பண்ணுறாரு. இப்போ பார்த்தா அப்படின்னா அங்கே வில்லேஜஸில் நிறையா வந்து பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷூ போடாமல், செப்பல் போடாமல் இருக்காங்க. அந்த மேனேஜர் உடனே அடுத்து அந்த சேல்ஸ் மேனேஜருக்கு பண்ணுறாரு, இல்லை இது வந்து இந்த மார்க்கெட் வந்து சரி வராது, இந்த மார்க்கெட் வந்து நம்மளுக்கான மார்க்கெட் கிடையாது, இங்கே யாருமே ஷூ போடலை, செப்பல் போடலை, இங்கே எப்படி நம்ம சேல்ஸ் பிச் பண்ண முடியும் அப்படின்றாரு. அதே இன்னொரு மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னு உடனே ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கால் பண்ணி, ப்ரொடக்ஷனை வந்து இன்னும் கியர் அப் பண்ணுங்க, நம்மளுக்கு ஹியூஜ் மார்க்கெட் இங்கே இருக்குது, யாருமே செப்பல் போடலை, யாருமே ஷூ போடலை, ஹியூஜ் மார்க்கெட் இருக்குது. ஸோ நல்லா திங்க் பண்ணுங்கள். ஒவ்வொரு நெகட்டிவையும் பாசிட்டிவாக மாற்றுறது தான் பிஸ்னஸ் மேனோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். பாருங்கள், ஒரு சேல்ஸ்மேனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, இன்னொரு சேல்ஸ்மேனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது. அவர் நெகட்டிவாக பேசுகிறாரு. ஸோ அந்த பாசிட்டிவாக பேசின ஒரு சேல்ஸ் மேனேஜர் பார்த்தீங்க அப்படின்னா அதே மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட அந்த கம்பெனியை பெரிய லெவல் பொசிஷனில் போய் நிப்பாட்டுறாரு. எல்லாரையும் ஷூ போட வைக்கிறாரு, எல்லாத்தையும் செப்பல் போட வைக்கிறாரு, ஹியூஜ் மார்க்கெட். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதிலேருந்து நம்ம என்னதான் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அதை எங்கே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பிஸ்னஸில் எங்கேயுமே செட்பேக்ஸ் இருக்கவே இருக்காது. பிகாஸ் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில் கொட்டி கிடக்கு. அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்ன்றதான் மேட்ரு. அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கறது தான் செடாய். ஸோ அதை தான் ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணியிருக்கோம் செடாயில்.
இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதான் மேட்டர். அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி யூஸ் பண்ணி நாங்கள் மட்டும் வளரலை. இங்கே நிறைய பேர் சொன்னாங்க 3 இயர்ஸாக நீங்கள் கிட்டத்தட்ட 4 crores எடுத்திருக்கேன், 3 crores எடுத்திருக்கேன்றாங்க. பட் இங்கே இருக்கிற அதர் மெம்பர்ஸும் இன்னும் 1000 வீக் அவர் சொன்னார். 1000 வீக்கில் நீங்களும் சக்ஸஸ் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணணுன்றது என்னோட ஆசை. லெட்ஸ் க்ரோ டுகெதர். தேங்க்யூ வெரி மச். One team, one goal. The one and only business forum transforming the style of business is SEDAI! நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.